இந்தியாவின் முன்னணி ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் நிறுவனமான க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக்கின் புதிய கிளை பொள்ளாச்சியில் உள்ள மகாலிங்கபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இது 77வது கிளையாகும். தென்னிந்திய நடிகை வாணி போஜன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அட்வான்ஸ்டு க்ரோ ஹேர் மற்றும் க்ளோ ஸ்கின் கிளினிக்கின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சரண்வேல், பொள்ளாச்சியில் உள்ள அட்வான்ஸ்டு க்ரோ ஹேர் மற்றும் க்ளோ ஸ்கின் நிறுவனத்திற்கான பிரான்சைசி பார்ட்னர் திருமூர்த்தி, பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் மற்றும் பொள்ளாச்சி வர்த்தக மகளிர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தர்ஷனா சந்திரகாந்த் ஆகியோர் முன்னிலையில் புதிய கிளினிக்கை ரிப்பன் வெட்டி தொடக்கி வைத்தார். இந்த புதிய கிளினிக் முடி வளர்ச்சிக்கான மேம்பட்ட சிகிச்சையை வழங்குகிறது. இதில் பெர்குடேனியஸ் ஃபியூ முடி மாற்று அறுவை சிகிச்சை, ஆக்சிஜன் லேசர் சிகிச்சை, USFDA முடி புத்துணர்ச்சி லேசர் சிகிச்சை, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, PRO பிளஸ் ஆண்ட்ரோஜெனிட்டிக் அலோபீசியாவிற்கான சிகிச்சை மற்றும் விரிவான தோல் பராமரிப்பு சிகிச்சைகளும் அடங்கும். நிகழ்ச்சியில் பேசிய பிராண்டி நிறுவனர் சரண்வேல், கோவையில் எங்களுக்கு RS-புரம் மற்றும் அவினாசி சாலை என்று 2 கிளைகள் உள்ளது. சிகிச்சை பெற பொள்ளாச்சியிலிருந்து கோவைக்கு எங்கள் வாடிக்கையாளர்கள் வந்தனர். இப்போது பொள்ளாச்சியில் எங்கள் கிளினிக்கை தொடங்கியதால் பொள்ளாச்சியிலிருந்து முடி வளர்ச்சி மற்றும் தோல் சிகிச்சையில் சிறந்து விளங்க விரும்புவோர் தங்கள் சொந்த ஊரிலேயே பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், முழு அர்ப்பணிப்புடன் சேவை, அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் முடி வளர்ச்சிக்கான அணுகக்கூடிய தீர்வுகளை வழங்குவதற்கு மேம்பட்ட க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக் மருத்துவ மற்றும் மருத்துவம் அல்லாத அணுகுமுறைகளை கொண்ட விரிவான சிகிச்சைகளை வழங்குகிறது. முடி மீண்டும் வளரும் வகையில் குளூதாதயோன், ஹைட்ராஃபேஷியல், Q-ஸ்விட்ச் லேசர், கெமிக்கல் ஃபீல், போடோக்ஸ், பில்லர்ஸ், த்ரெட் லிஃப்ட், ஃபுல் பாடி லேசர், ஃபேஸ் PRP, மருக்கள் அகற்றுதல் மற்றும் பல தோல் சிகிச்சைகளை க்ளோ கிளினிக் வழங்குகிறது. முடி தொடர்பான எங்களிடம் வரும் வாடிக்கையாளர்களிடம் அவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி நாங்கள் ஆய்வு செய்கிறோம். பின்னர் எங்கள் நிபுணர்கள் மற்றும் அதிநவீன உபகரணங்கள் மூலம் அதிநவீன சிகிச்சையை வழங்குகிறோம் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகை வாணி போஜன், இந்த புதிய கிளினிக்கை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தோல் மற்றும் முடியை பராமரிப்பது அனைவருக்கும் அவசியமான ஒன்று. சிகிச்சை தேவைப்படும் எவரும் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக்குகளில் இருந்து பெறலாம் என்றார். அட்வான்ஸ்டு க்ரோ ஹேர் மற்றும் க்ளோ ஸ்கின் நிறுவனம் இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மேற்கு வங்காளம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது 77 கிளினிக்குகளை கொண்டுள்ளது. மேலும் மார்ச் 2025 அதன் 100 கிளினிக்குகளை தொடங்க இலக்கு வைத்துள்ளது. ராஜமுந்தரி மற்றும் நாமக்கல்லில் அதன் அடுத்த கிளையை தொடங்கப்பட உள்ளது. வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமானோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். நடந்தது. எனக்கு இந்த ஊர் ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக் இங்கே ஓப்பன் பண்ணுறது எனக்குமே ஸ்கின் அண்ட் ஹேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். அதை நீங்கள் நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது தான். ஸோ நீங்கள் எல்லாமே அட்வான்ஸ் மிஷினரி வச்சுருக்காங்க. நான் உள்ளே போய் பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர்ஸ்லேருந்து த பிளேஸ் லுக்கிங் வெரி அமேசிங். அண்ட் அவர் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கணும்னா முடி, ஸ்கின் எல்லாமே நல்லா இருக்கணும். பசங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்குமே ஐ திங்க் நம்மளை எப்படி பார்த்துக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ ஸ்வேர் பை டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் இது மாதிரி கிளினிக் நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல போய் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களோட போய் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதான் அவர் சொன்ன மாதிரி எங்கெங்கேயோ போய் பண்ணாமல் ஒரு நல்ல கிளினிக்கில் போய் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. ஆல் த வெரி பெஸ்ட் டு எவ்ரிபடி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்யூ. நல்லா விரும்புகிறேன். நான் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும். அதுதான் இப்ப ரொம்ப டீட்டெயிலா போவேன் நான் பாக்குறேன். பட் இன்ஸ்டாகிராம்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது எல்லாமே எவ்வளோ கீழ்த்தனமா நம்ம சில விஷயங்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமா, சோசியல் மீடியா மூலியமா பண்றோங்கிறது ஐ திங்க் அது கொஞ்சம் உயர்ந்ததுன்னா நம்ம சமூகமே ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.